மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம நாளைக்கு மண்டேக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். நிஃப்டி 50 அண்ட் சென்செக்ஸ் அதுக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டு. அதுக்கு முன்னாடி லாஸ்ட்டு ஃப்ரைடே வேர்ல்டு மார்க்கெட்லாம் எப்படி முடிஞ்சிருக்கு அப்படின்றத ஒரு கிளான்ஸ் செக் பண்ணலாம். லாஸ்ட்டு ஃப்ரைடே யூஎஸ் மார்க்கெட்டு லீவு, அதனால் அது ட்ரேடிங் ஆகலை. அதனால் டவ்வு அண்டு S&P 500 நாஸ்டாக் கம்போசிட்லாம் வியாழக்கிழமை என்ன ரேஞ்சஸில் இருந்ததோ அதுலேயே தான் இருக்குது. ஸோ வெள்ளிக்கிழமை நடந்து முடிஞ்ச இந்த FTSE 100 36 பாயிண்ட் மைனஸில் இருக்குது. CAC 40 46 பாயிண்ட் மைனஸில் இருக்குது. DAX 41 பாயிண்ட் மைனஸில் இருக்குது. இதெல்லாம் நிக்கி, ஆங்சங், ஷாங்காய் கம்போசிட் இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். நம்ம USD INR லிட்டில் பிட்டு அப்ரிஷியேஷன் ஆகிருக்கு. ஓகேங்களா, ஒன்றும் இல்லை, ஒரு 60 பைசா அப்ரிஷியேஷன் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி தான் இங்கே ஷோ ஆகுது. ஸோ அது ஒரு நல்ல விஷயமாக இருந்தாலும் இப்போ மார்க்கெட்டில் என்ன மாதிரியான பேட் நியூஸஸ் இருக்குது, என்ன மாதிரியான குட் நியூஸஸ் இருக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஓகேங்களா, அதாவது நாளைக்கு என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்டால், இப்போ நம்ம கிஃப்ட் நிஃப்டி எவ்வளோ ட்ரேட் ஆகுது அப்படின்றத பார்ப்போம். இது SGX நிஃப்டி 48 பாயிண்ட்டு. கிஃப்ட் நிஃப்டியை ஓப்பன் பண்ணாலும் அதே 48 பாயிண்ட்டு தான் இருக்கும். இப்போ 24,042 இந்த SGX நிஃப்டி ஷோ பண்ணுது. நம்ம க்ளோஸ் ஆனது 24,013. ஸோ ஒரு வேரியேஷன் 43ன்னா இப்போ இதை நான் ரெக்கார்ட் பண்ணுற டைம் 11. இப்போ இதை வச்சு பார்த்தா நமக்கு ஒரு மைல்டாக ஒரு கேப் டவுன் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஒரு ஃப்ளாட் டு நெகட்டிவ் ஓப்பனிங் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. மைல்டாக கேப் டவுன் அப்படின்னா ஒரு 50-100 பாயிண்ட்டுக்குள்ளே வர்றதுக்கு, கேப் டவுன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃப்ளாட்டாக இருந்தால் இந்த 30-40 பாயிண்ட்டு மைனஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, இப்போ இருக்கிற ஃபேக்டர்ஸை வச்சு தான். ஏன்னா இப்போது இந்த இஸ்ரேல் ஈரான் தொடர்பான பதட்டம் இப்போ திடீர்னு ஒரு அலை வீசுது. இஸ்ரேலுக்கும் ஆக்சுவலி ஈரான் இஸ்ரேல் இல்லை, இஸ்ரேல் லெபனான் இவங்க 2 பேருக்குள்ளே ஒரு கான்ஃப்ளிக்ட் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த ஒப்பந்தத்தில் லெபனான் உள்ளே வரவே இல்லை. நான் அதனால் இஸ்ரேல் எப்போ வேணால் நான் தாக்குவேன் லெபனானை அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸஸ் வந்துக்கிட்டு இருக்கு. அது இல்லாமல் இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் இந்த பிரச்சனை பெரிய லெவலில் பெரிய சரக்கு கப்பல்லாம் இன்னும் அது வழியாக வர மாதிரியே தெரில, நியூஸஸ் வரல. ஏதோ ஒரு சில ஷிப்ஸ் போய்கிட்டோம் வந்துக்கிட்டோம் இருக்கிற மாதிரி தான் நியூஸஸ் வருது. பெரிய எண்ணெய் கப்பல் அந்த வழியாக பயணம் பண்ணுற மாதிரியே நியூஸஸ் வரல. இது ஒரு பேட் நியூஸாக தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஓகேங்களா, ஏன்னா இப்போது இவங்களுக்குள்ளே ஒரு முரண்பாடு வர ஆரம்பிக்குது. இஸ்ரேல் லெபனான் இப்போ அவன் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டான்னா என்ன ஆகும் பிரச்சனை? அப்போ அந்த ஈரான் என்ன பண்ணுவான், அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை ஃபைனலாக பர்மனெண்ட்டாக மறுபடியும் மூடுவான். ஆனால் அந்த உடன்படிக்கையில் அமெரிக்க அதிபர் பிரசிடெண்ட்டு தான் கையெழுத்து போட்டிருக்காரு. ஓகேங்களா, இன்னும் ஈரான் கையெழுத்து சைன் பண்ண மாதிரி நியூஸஸ் நான் இன்னும் பார்க்கல. ஒருவேளை இனிமேல் நடந்திருக்கலாம், எனக்கு தெரியல. இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணுற வரையும் எனக்கு தெரியல. ஸோ அங்கேயும் ஒரு ஃபீட்பேக் இருக்குது. ஸோ இதெல்லாம் எப்படி என்ன ஆகும்னு தெரியல. இப்போ இந்த சனி ஞாயிறில் தான் இந்த இஸ்ரேல் லெபனான் மேலே இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு நான் ஃபைட் பண்ணால் கண்டிப்பாக பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்படி சொன்னால் அந்த மாதிரி ஒரு வார் மறுபடியும் வந்ததுன்னா இந்த பிரெண்ட் க்ரூட் ஆயில் கண்டிப்பாக ஏறும். கடைசியாக வெள்ளிக்கிழமை அது ஏறி இருக்க லெவல் பார்த்தீங்களா, $80.57 வந்துடுச்சு. $74.50 இருந்த பிரெண்ட் க்ரூட் ஆயில் இப்போ 80.57. இப்போ இது ட்ரேட் ஆகலை, 20ஆம் தேதியோடு நின்று போச்சு. பட் இந்த பிரச்சனை இது நாளைக்கு மார்க்கெட்டில் இம்பேக்ட் பண்ணும், இந்த இஸ்ரேல் லெபனான் பிரச்சனை. ஓகேங்களா, அது அப்போது இம்பேக்ட் பண்ணும்போது லெபனான் மேலே டைரெக்டாக இஸ்ரேல் சண்டை போட்டானா என்ன ஆகும்? ஈரான் அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை கண்டிப்பாக மூடுவான். மூடுனா என்ன ஆகும்? பழையபடி கதவை திரடி அந்த கதை ஆகிடும். ஸோ மார்க்கெட் பெரிய லெவலில் 100-150 பாயிண்ட் கேப் டவுன் வர்றதுக்கும் நாளைக்கு காலையில் வாய்ப்புகள் இருக்குது. வாய்ப்புகள் தான் இருக்குது, இப்படி தான் நடக்கணும்னு நான் சொல்லலை. ஓகேங்களா, ஏன்னா இந்த மாதிரி 2 நாடுகளுள்ள பதட்டம் வந்தாவே அன்சர்டனிட்டியே மார்க்கெட் ஃபஸ்ட்டு அப்சர்வ் பண்ணிக்கும். இது பல வாட்டி பண்ணியிருக்கு. பட் ஒரு அக்ரிமெண்ட்டு போட்டோம், அதுக்கப்புறமும் இந்த மாதிரி ஒரு அன்சர்டனிட்டி வந்தால் மார்க்கெட் அதை பெருசாக தான் எடுத்துக்கும். ஓகேங்களா, இந்த பிரெண்ட் க்ரூட் ஆயில் ஏன் இவ்வளோ குறைஞ்சதுன்னா, பிரசிடெண்ட் அந்த உடன்படிக்கையில் கையெழுத்து போட்டார். அவர் தான் ஃபஸ்ட்டு போட்டிருக்காரு. அவருக்கு அவ்வளோ ப்ரெஷர் அங்கே அவங்க நாட்டில். அதனால் மனுஷன் 19ஆம் தேதி தான் போடணுன்ட்டு இல்லை, அதுக்கு முன்னாடியே போட்டார். ஆனால் இவன் இன்னும் போடல, ஈரான். ஓகேங்களா, இதில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை. அப்போ என்ன ஆகும்? தள்ளி போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது.
இஸ்ரேல் கண்டிப்பாக அட்டாக் பண்ணிட்டானா இந்த பிரண்ட் ஃபியூச்சர் வந்து பெரிய லெவலில் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ நமக்கு நாளைக்கே நடக்கணுன்ட்டுலாம் இல்லை, கம்மிங் வீக்கில் நடக்கலாம், இல்லை போக போக அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? அதனால தான் நம்ம கிஃப்ட் நிஃப்டி வந்து மைனஸில் ட்ரேட் ஆகி முடிஞ்சிருக்கு வெள்ளிக்கிழமை. யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் எல்லாம் இன்றைக்கி ட்ரேட் ஆகலை, மார்க்கெட்டே ட்ரேட் ஆகலை. ஒருவேளை அவன் ட்ரேட் ஆகியிருந்தானா கண்டிப்பாக அவன் பெரிய லெவலில் இறங்கி தான் இருப்பான். அப்போது நம்மளது இன்னும் பெரிய ஒரு கேப் டவுன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த கிஃப்ட் நிஃப்டி ஒரு எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி ஒரு 40 பாயிண்ட் மைனஸ் காட்டுது அப்படின்னா அது டாலரில் ட்ரேட் ஆகக்கூடியது. ஓகேங்களா? அந்த சினாரியை தான் நம்ம மார்க்கெட்லேயே அப்படியே நடக்கணும்லாம் ஒன்றும் கிடையாது. கிஃப்ட் நிஃப்டி 40 பாயிண்ட்டு டவுனுன்னு காட்டுச்சுன்னா அதே மாதிரி தான் நம்ம நிஃப்டி 50 வந்து ஓப்பன் ஆகணும் அப்படின்ற மாதிரிலாம் அர்த்தம் கிடையாது. அதை நம்ம அப்படியே பிளைண்டாலாம் நம்பக்கூடாது. நடுவில் இன்றைக்கி நைட்டுலேருந்து நாளைக்கு காலையிலுக்குள்ளே சென்டிமெண்ட்டு எப்படி வேணால் மாறலாம். ப்ரீ ஓப்பன் ஆகும்போது ஒரு கேப் அப் கூட ஓப்பன் ஆகலாம். ஏன்னா இது டாலரில் ட்ரேட் ஆகக்கூடியது. ரியல் மார்க்கெட் வந்து நம்மளது ஓப்பன் ஆனால் தான் அதுதான் ரியல் மார்க்கெட். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய ஒரு பேட் நியூஸ் என்னென்னா, கச்சா எண்ணெய் மறுபடியும் அந்த $80.57 வந்துடுச்சு. 74 இருந்தது, $6 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அது ஒரு பேட் நியூஸ். ஏன் பேட் நியூஸ்னால், இந்தியா வந்து இம்போர்ட் பண்ணக்கூடிய கண்ட்ரி. இந்த பிரண்ட் க்ரூட் ஆயில் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருந்தால் ரூபா மறுபடியும் ஒரு டெப்ரிசியேஷன் ஆகும், இன்ஃப்ளேஷன் இன்க்ரீஸ் ஆகும். ஆல்ரெடி இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்குது. அப்போ நிறுவனங்களினோட செலவு வந்து உயரும். அப்போ அதால் பாதிக்கப்படக்கூடிய துறைகள் எதிரான ஏவியேஷன், பிளான்ட்டு, பெயிண்ட்டு, டயரு, லாஜிஸ்டிக்ஸு, எஃப்எம்சிஜி, லாஜிஸ்டிக்ஸு, பெயிண்ட்டு, ஏவியேஷன் இதெல்லாம் நிஃப்டி 50 பெரிய லெவலில் இல்லை. ஆனால் எஃப்எம்சிஜி இருக்குது. அவன் ஒருத்தன் போதாதான் ஐடிசி கீழே விழுந்தானா, அதை ஈடு கொடுக்கறதுக்கு பேங்க் ஸ்டாக்ஸ்லாம் இருக்குது, ஐடி இருக்குது. ஐடி தான் ஏற்கனவே அகல பாதாளத்தில் இருக்கே. அப்போது மார்க்கெட் பெரிய லெவலில் கீழே வர்றதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. அடுத்த பேட் நியூஸ் என்னென்னா, ஜியோ பொலிட்டிக்கல் அன்சர்டனிட்டி. இப்போ இந்த ஜியோ பொலிட்டிக்கல் அன்சர்டனிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்தால் எஃப்ஐஎஸ் என்ன பண்ணுவாங்க? கண்டிப்பாக பணத்தை வெளியே எடுக்க தான் பார்ப்பாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க? செல் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்போ செல் பண்ண ஆரம்பித்தா பேங்க் நிஃப்டியில் பெரிய செல்லிங் ப்ரெஷர் வரும். பேங்க் நிஃப்டியில் செல்லிங் ப்ரெஷர் வந்தால் ஆட்டோமேட்டிக்காக நம்ம நிஃப்டி 50 கீழே தான் விழும். மூணாவது பேட் நியூஸ் என்ன இருக்குன்னா, இந்த மாதிரி அன்சர்டனிட்டி மறுபடியும் டெவலப் ஆகிடுச்சுன்னா மக்கள் வந்து ஈக்விட்டியில் இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து பணத்தை எடுத்து டிஃபென்சிவ் ஸ்டாக்ஸ் எது இருக்குது, கோல்டு, டாலர், இந்த மாதிரி இடத்துக்கு போயிடுவாங்க. அப்போ மார்க்கெட் பெரிய லெவலில் டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அதாவது பேட் நியூஸ். குட் நியூஸ் என்ன இருக்குன்னா, இப்போ இந்த வார் வந்து ஓகே, பெரிய வாராக மாறத்துக்கு, ஃபுல் ஸ்கேல் வாராக மாறத்துக்கு வாய்ப்பே இல்லை. அது ஓகே, பயம் இல்லை. ஆனால் இந்த மாதிரி திடீர்னு அன்சர்டனிட்டி மார்க்கெட்டில் வந்தால் அதுக்கான ஒரு நீஜெர்க் ரியாக்ஷன் மார்க்கெட்டில் இருக்கும். ஒரு ஏற்றம் இறக்கம் அதிகமாக டக்குன்னு வந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் ஃபுல் ஸ்கேல் வார் இல்லாதது ஒரு குட் நியூஸு. அப்புறம் இந்தியாவில் உள்நாட்டு பொருளாதாரம் இன்னமும் வந்து ஸ்டேபிளாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. எதை வச்சு சொல்கிறேன்னா, இந்த ஜிஎஸ்டி கலெக்ஷன் அது நல்லா இருக்குது. அப்புறம் இந்த ரீட்டைல் பார்ட்டிசிபேஷன் அது நல்லா இருக்குது. எஸ்ஐபி ஃப்ளோ அது கண்டினியூஸாக வந்துக்கிட்டு தான் இருக்குது. பெரிய லெவலில் கம்மியாகலை, ஆனால் வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி பெரிய இன்ஃப்ளோஸ் எல்லாம் மார்க்கெட்டுக்குள்ளே வரும்போது இந்த இடத்துல பெரிய கிராஷ் வர்றதுக்கான வாய்ப்புகள் குறைவு. அடுத்த குட் நியூஸ் என்னென்னா, பேனிக் செல்லிங் அப்படி வந்தால் பையர்ஸ் கண்டிப்பாக மார்க்கெட்டுக்குள்ளே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நம்ம ஒரு 2 மாதமாக பார்த்துட்ருக்கோம், மார்க்கெட் 200-300 பாயிண்ட் கீழே விழுந்தால் சடார்னு அதே 200-300 பாயிண்ட் மேலே போகுது. அப்போது ஒரு பேனிக் செல்லிங் வந்தால் பையர்ஸ் கண்டிப்பாக உள்ளே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றது நம்மளோட பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நமக்கு தெரியுது. ஓகேங்களா? ஆனால் பெரிய ஒரு கிராஷ் வருமா நாளைக்கு அப்படின்னு கேட்டால் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அந்த மாதிரி எனக்கு கண்ணில் எதுவுமே தெரியல. ஆனால் கேப் டவுன் மட்டும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ஆஃப்டர்நூனுக்குள்ளே அது ரெக்கவரி ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? இதுதான் எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய பேட் நியூஸும் நல்ல நியூஸும். இப்போ நாளைக்கு ஒரு 3 விதமான சினாரியோ நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி நான் திங்க் பண்ணுறேன். என்னென்னா, ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகலாம், இல்லை மைல்டாக ஒரு கேப் டவுன் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நான் முன்னாடியே சொன்னேன். அதாவது ஒரு 20லேருந்து 80 பாயிண்ட்டுக்குள்ளே ஒரு கேப் டவுன் வரலாம். அது காலையில் வந்து ஓப்பன் ஆகிட்டு ஒரு செல்லிங் கூட வரலாம். செல்லிங் வந்தவொடனையும் கண்டிப்பாக மார்க்கெட்டில் ஒரு ரெக்கவரி இருக்கும். பை ஆன் டிப்ஸ் மோடு தான்.
ஓகேங்களா. 23,800க்கு கீழே நின்னா தான் பை அண்ட் டிப்ஸ் கிடையாது. அதுக்கு முன்னாடியே மார்க்கெட் நின்று மேலே போச்சுன்னா பை அண்ட் டிப்ஸ் மோடை நம்ம ஃபாலோ பண்ணலாம். ரெண்டாவது சினாரியோ எப்படி இருக்கும்னா, ஒரு கேப் டவுன் வரும். ஆனால் ஃபுல் நாளும் வீக்னஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. ஒரு 11 மணி வரையும் மார்க்கெட் டவுன்லேயே இருக்குது. ஒரு 80லேருந்து 150 பாயிண்ட் டவுன்லேயே இருக்குது. அந்த நேரத்தில் கச்சா எண்ணெய் விலை குறையுது அப்படின்னா மார்க்கெட் சடார்னு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது ரெண்டாவது சினாரியோ. மூணாவது சினாரியோ என்ன மாதிரி திங்க் பண்ணுறேன்னா, திடீர்னு ஒரு கேப் அப் சர்ப்ரைஸ் வரலாம். ஓகேங்களா. இப்போது பேசுகிற இந்த இஸ்ரேல் லெபனான் பிரச்சனை, நாளைக்கு இஸ்ரேல் அமெரிக்கா பேசி தலையிலேயே கொட்டினான்னு வச்சுங்க இஸ்ரேலை, அவன் சரண்டர் ஆகி தான் ஆகணும். அப்போ அவன் இல்லை நாங்கள் லெபனான் மேலே தாக்குற அபிப்பிராயமே இல்லைன்னு சொல்லிட்டானா, அப்போ அந்த பிரெண்ட் க்ரூட் ஆயில் என்ன ஆகும், $80 சடார்னு மறுபடியும் 75, 77ன்னு வரும். அப்போ திடீர்னு மார்க்கெட்டில் ஒரு சர்ப்ரைஸ், நம்ம நிஃப்டி 50 மேலே கேப் அப் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இது பெரிய லெவலில் வாய்ப்புகள் இல்லை. அதனால தான் ஒரு 20% ப்ராபபிலிட்டி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். ஓகேங்களா. ஒரு சர்ப்ரைஸ் நியூஸ்னால் அவ்வளோதான் அதுக்கு ப்ராபபிலிட்டி. ஸோ நம்ம நாளைக்கு என்ன மாதிரி செக்டார்ஸ் எல்லாம் கவனிக்கலான்னா, ஆயில் அண்ட் கேஸ், டிஃபென்ஸு, இதெல்லாம் பாசிட்டிவ் சைடில் திங்க் பண்ணலாம். நெகட்டிவ் சைடில் ஏவியேஷன், பெயிண்ட்டு, டயர், லாஜிஸ்டிக்ஸை பார்க்கலாம். என்னோடய ஓவரால் எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்குன்னா, நாளைக்கு பெரிய கிராஷ் வர வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஆனால் 23,800க்கு மேலே மார்க்கெட் க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா செல் ஆன் ரைஸ், இதுதான் மார்க்கெட்டில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. கேப் டவுன் வந்தாலும் அந்த இடத்துல பேனிக் ஆக வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்ற மாதிரி தோணுது. 23,900 அது வரையும் மார்க்கெட் வந்துட்டு மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா அதுதான் லாஸ்ட் டைமும் வந்த ஒரு சப்போர்ட்டு. ஸோ இந்த சப்போர்ட்டு ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. இதுதான் இந்த சனி ஞாயிறில் நடந்த பேட் நியூஸஸும் குட் நியூஸஸும். ஓகேங்களா. நம்ம கண் எதிரில் தான் இந்த பிரெண்ட் க்ரூட் ஆயில் 80.57 இருக்குது. நம்ம கண் எதிரில் தான் யூஎஸ் மார்க்கெட்டு ட்ரேட் ஆகலை. மற்றபடி எல்லா இண்டெக்ஸுமே நெகட்டிவில் தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம பார்க்கும்போது அப்போ கேப் டவுன் அப்படின்றது நமக்கு கிளியராக தெரியுது. அப்போது எது கேப் டவுனில் இருந்தால் சப்போர்ட்டாகவும் ரெசிஸ்டண்ட்டாகவும் இருக்கும் அப்படின்றத நம்ம வீடியோவில் பார்த்துடலாம். ஓகேங்களா. இது சென்செக்ஸு. ஆக்சுவல் க்ளோசிங் 76,871 க்ளோஸ் ஆகிருக்கு. இது ஆக்சுவல் க்ளோசிங். வெயிட்டட் ஆவரேஜ் க்ளோசிங் 76,802 இருக்குது. ஸோ அங்கேருந்து ஒரு 69 பாயிண்ட்டு மைனஸில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் வருது, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் வர மாதிரி இருந்தால் மார்க்கெட்டில் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு இது. ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு 76,577, இது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு. அதை ஸ்ட்ராங்காக உடைச்சிது, மார்க்கெட் உடைக்குது அப்படின்னா 76,304. ஓகேங்களா. 304 இருக்கலாம், 300 இருக்கலாம். ஓகேங்களா. நான் 300லேயே வைக்கிறேன். இதுலேயே இருக்கட்டும். 76,304லேருந்து 300க்குள்ளே அதை ஸ்ட்ராங்காக உடைக்குதுன்னா 75,950, இது மூணாவது சப்போர்ட். அதையும் உடைச்சிதுன்னா இந்த கேப்பை ஃபில் பண்ணிவிடுங்க நாளைக்கு. ஓகேங்களா. அப்போது நான் போட்டிருக்க சப்போர்ட்டோட ரேஞ்ச் எவ்வளோ, கரெக்டாக ஒரு 1,200 பாயிண்ட்டு கிட்ட போட்டிருக்கேன். 1,200 பாயிண்ட் நாளைக்கே வரும்லாம் சொல்லலை. ஒரு கேப் டவுனாக இருந்தால் கண்டிப்பாக இந்த மூணாவது சப்போர்ட்டை நோக்கி மார்க்கெட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது சென்செக்ஸில். இதுதான் சென்செக்ஸ்க்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டு. இல்லை அந்த சர்ப்ரைஸ் சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு ப்ராபபிலிட்டி 20% ஒரு கேப் அப் வரலாம் அப்படின்ற மாதிரி சொன்னேன்ல, அப்படி வந்தால் ரெசிஸ்டண்ட் எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டால் 77,164 ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு. அதுக்கு மேலே உடைச்சா இந்த கேப்பை ஃபில் பண்ணும் 77,416. அதையும் தாண்டி உடைச்சா 77,745. ஸோ இந்த 3 ரெசிஸ்டண்ட் போதும். இந்த மூணாவது ரெசிஸ்டண்ட்டையும் மார்க்கெட் உடைக்குது, மார்க்கெட்டில் அவ்வளோ ஒரு புல்லிஷ்னஸ் பாசிட்டிவிட்டி நியூஸ் இருக்குன்னா 78,053 வரையும் மார்க்கெட் சென்செக்ஸ் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ரெசிஸ்டன்ட் சைடில். ஓகேங்களா. இப்போது நம்ம இந்தியா விக்ஸ் எவ்வளோ ட்ரேட் ஆகுது, 12.97 இருக்குது. ஸோ ஹை வெலாட்டிலிட்டி அப்படின்றது மார்க்கெட்டில் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. மார்க்கெட் கண்டிப்பாக ஒரு ரேஞ்ச் பவுண்டாகவும் ஒரு சைட் வேவாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு இப்போவே தோணுது. ஏன்னா இந்தியா விக்ஸ் பெரிய லெவலில் இல்லை. இந்த மாதிரி இந்தியா விக்ஸ் 12.97 இருந்தால் ஆப்ஷன் செல்லர்களுக்கான மார்க்கெட்டாக தான் இருக்கும். ஏன்னா ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட் தான் அதிக நேரம் இருக்கும். சடார்னு இந்த மாதிரி ஒரு ஏற்றம் வரலாம், அன்றைக்கி வெள்ளிக்கிழமை வந்த மாதிரி. அது எப்போ வரும்னுலாம் நமக்கு தெரியாது.
ஆனால் 6.25 மணி நேரம் ட்ரேட் ஆகிற இடத்துல 5 மணி நேரம் 5.5 மணி நேரம் இப்படி தான் இருக்கும், சைட்வேல தான். ஏன்னா இந்தியா விக்ஸ் அவ்வளோ கம்மியாக இருக்குது. ஸோ அது வந்து ஆப்ஷன் பையருக்கு கண்டிப்பாக என்னை பொறுத்தவரையும் நம்மளால் கரெக்டாக ட்ரேடிங் எடுத்து ப்ராஃபிட் பெரிய லெவலில் பண்ண முடியாதுன்றது என்னோடய ஃபீலிங். ஓகேங்களா? சில பேர் ஓவர் லாட்ஸ் எடுத்து ஒரு 5 பாயிண்ட் எடுக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், 100 லாட் எடுத்தால் வந்துடும். அந்த மாதிரி நான் சொல்லலை. இப்போ நான் வந்து 2 லாட் 3 லாட் தான் எடுப்பேன் 5 பாயிண்ட் 6 பாயிண்ட்டுக்கு. அப்போ என்னால் பெரிய ப்ராஃபிட் பண்ணவே முடியாது. ஒரு ட்ரேடு எடுத்துகிட்டு 5-6 பாயிண்ட்டு பிடிச்சா பெரிய அமௌண்ட் வரப்போகிறதில்ல. நான் ஒரு நாளைக்கு 5 இல்லைன்னா 3 ட்ரேட் பண்ணுவேன். எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி என்னுடைய செட்டப் வந்தால் தான் என்னால் எடுக்க முடியும். இந்த மாதிரி ரேஞ்ச் பவுண்ட்லேயே இருந்தால் பண்ணவே முடியாது. வெள்ளிக்கிழமை மாதிரி 2 ட்ரேடரோட முடிஞ்சிடும். இது இந்தியா விக்ஸ் ஷோ பண்ணுறதுனால அதை சொல்கிறேன். நிஃப்டி 50 பார்ப்போம். நிஃப்டி 50ல் ஆக்சுவல் க்ளோஸ் வந்து 24,043 க்ளோஸ் ஆகிருக்கு. வெயிட்டட் ஆவரேஜ் க்ளோசிங் வந்து 24,013. ஸோ ஒரு 30 பாயிண்ட் வேரியேஷன் இருக்குது. டவுனில் க்ளோஸ் ஆகிருக்கு வெயிட்டட் ஆவரேஜ் க்ளோசிங். ஒரு கேப் டவுன் வருது அப்படின்னா நிஃப்டி 50க்கு ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு 23,956. இதை ஸ்ட்ராங்காக உடைச்சா 23,900, 910, 12 அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்குது. ஆனால் நான் போட்டிருக்கிறது 912. 912 நான் 900 விற்கிறேன், வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? செகண்ட் சப்போர்ட்டு இது. தேர்டு சப்போர்ட்டு 23,857. இந்த 23,800 தான் மார்க்கெட் க்ளோஸ் பண்ணக்கூடாது. இன்ட்ராடே டைமில் க்ளோஸ் ஆகி நிற்கக்கூடாது. இதுக்கு கீழே நிற்கக்கூடாது. நின்றுதுன்னா கண்டிப்பாக மார்க்கெட் செல் ஆன் ரைஸ் மார்க்கெட்டாக மாறிடும். அப்புறம் இந்த 24,000ன்றது ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டண்ட்டாக மாறிடும். ஸோ அந்த மாதிரி போயிடுச்சுன்னா மார்க்கெட் மறுபடியும் கீழ் நோக்கி போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. இல்லை ஒரு சர்ப்ரைஸ் கேப்பை போகிறோன்னு சொன்னேன்ல, அப்படி வந்தால் நிஃப்டி 50க்கு ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு இந்த 24,100. இது ஃபஸ்ட்டு சப்போர்ட் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இந்த 24,100 மார்க்கெட் ஸ்ட்ராங்காக உடைச்சதுன்னா அன்றைக்கி வந்து கேப் டவுன் ஆச்சு பார்த்தீங்களா, அந்த கேப்பை ஃபில் பண்ணும் 24,179. இது செகண்ட் ரெசிஸ்டண்ட்டு. செகண்ட் ரெசிஸ்டண்ட்டையும் ஸ்ட்ராங்காக உடைச்சி மார்க்கெட் ஃபர்தராக மேலே போகுதுன்னா 24,252 தேர்ட் சப்போர்ட். சப்போர்ட்டுன்னே சொல்லிகிட்ருக்கேன், ரெசிஸ்டண்ட்டு 24,252 தேர்டு ரெசிஸ்டண்ட்டு. 24,100 ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு, 24,180 செகண்ட் ரெசிஸ்டண்ட்டு, 24,252 தேர்டு ரெசிஸ்டண்ட்டு, 24,252 உடைச்சா 24,300, 324. நான் 324 ஃபோர்த் ரெசிஸ்டண்ட்டாக போட்டிருக்கேன். இந்த 4 தான் நாளைக்கு நிஃப்டி 50க்கு ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா மார்க்கெட்டில் இந்த பேட் நியூஸ் இருக்குது. இஸ்ரேல் லெபனான் பிரச்சனை. ரெண்டாவது, ஈரான் இன்னும் அதில் கையெழுத்து போடல. மூணாவது, ஹார்மோஸ் பெரிய லெவலில் பெரிய எண்ணெய் கப்பல் நிறுவனங்கள்லாம் இன்னும் அதை கிராஷ் பண்ண மாதிரி நியூஸஸ் வரல. ஸோ இந்த 3 பெரிய நியூஸஸ் பேட் நியூஸாக இருந்தது. ஒரு வாரமாக குட் நியூஸாக இருந்திருக்கு. அந்த குட் நியூஸ் இப்போ மறுபடியும் பேட் நியூஸாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி இருக்குது. அது இல்லாமல் அந்த யூஎஸ் வந்து இவ்வளோ டாலர் கொடுக்குற மாதிரி ஈரானுக்கு ஒரு கோரிக்கை இருந்தது. அதை வந்து நேற்றோ முந்தா நேற்றோ பிரசிடெண்ட் வந்து அதெல்லாம் ஃபேக் நியூஸு அப்படின்ட்டு வேறு சொல்லிட்டாரு. ஸோ 4வது நியூஸ் ஒரு பேட் நியூஸும் இருக்குது. அது எந்த அளவுக்கு உண்மைன்னா நமக்கு தெரியாது. மீடியாவில் சொல்கிறத நம்ம அப்படியே நம்பவும் முடியாது. அவனோட ஃபினான்ஷியலுக்கு ஏற்ற மாதிரி டெவலப் பண்ணுறதுக்காக பல உல்டா லக்கடி வேலையெல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் அதை பிரசிடெண்ட்டே சொல்லும் போது அப்போ நம்புகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த 4 வகையான பேட் நியூஸ் பெரிய லெவலில் இருக்கிறதுனால மார்க்கெட் கேப் டவுன் ஓப்பனிங் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நான் திங்க் பண்ணுறேன். ஓகேங்களா? இங்கே ஒரு டிஸ்க்ளைமர், இங்கே நான் கோடிட்டு காட்டியிருக்க இந்த ரெட்டு, இந்த ப்ளூ, இந்த க்ரீன்லாம் ஒரு ட்ரேடிங் ரெக்கமெண்டேஷன் லைன்ஸ்லாம் கிடையாது. இதை நம்பி எந்த ஒரு ட்ரேடும் பண்ணி லாஸ் பண்ணாதீங்க. நான் சொல்கிறது என்னென்னா, ஒரு இந்த மணியை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். கரெக்டான ஒரு சப்போர்ட், கரெக்டான ஒரு ரெசிஸ்டண்ட், அதில் உங்கள் செட்டப் என்ன இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி வந்தால் காஸ்ட்லியாக இருக்கிற இந்த மணியாக இருந்தாலும் சின்ன சின்ன ப்ராஃபிட் பிடிக்க ஆரம்பிங்க. பெரிய பெரிய லாஸஸ் பண்ணியே உங்களை நீங்களே நொந்துக்காதீங்க. சின்ன சின்னதாக பிடிங்க. கண்டினியூஸ் அந்த பழக்கத்தை கொண்டு வாங்க. சின்ன சின்ன ப்ராஃபிட்டே கண்டினியூஸாக கொண்டு வாங்க. அது நாளைக்கு பெரிய ப்ராஃபிட் கொண்டு போகிற அளவுக்கு உங்களுக்கு ஐடியாலாம் கொடுக்கும். இதுக்காக யாரோட சப்போர்ட்டும் நமக்கு தேவையில்லை, நமக்கே தோண ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? அது மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த ட்ரேடிங்கில் ஆப்ஷன் பையரும் சம்பாதிக்கலாம். சம்பாதிக்கிறவங்க ரெகுலராக சம்பாதிச்சிக்கிட்டு தாங்க இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை நம்ம கொஞ்சம் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் நம்மளும் ப்ராஃபிட் பண்ணலாம்.
அதை அண்டர்ஸ்டாண்ட் தான் பண்ண மாட்டோம். எமோஷன்லேயே ட்ரேட் பண்ணுறோம், ஒரு ஃபீலிங்லேயே பண்ணுறோம். ஒரு லாஸ் வந்துட்டால் போதும், நம்மளோட டோட்டல் டிசிப்ளின் அங்கே மாறி போயிடுது. அதெல்லாம் மாற்றாமல் கரெக்டாக ஆக்டிவேட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ப்ராஃபிட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நாளைக்கு இன்ட்ராடே டைமில் மார்க்கெட்டில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.